நடிகை சனம் ஷெட்டிக்கு ஆன்லைன் மோசடி கும்பல் நூதன வலை வீசிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உஷாரான நடிகை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் சிக்காமல் தப்பியது எப்படி? 2012 வெளியான அம்புலி என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை சனம். அப்படத்தில் தொடர்ந்து மாயை, தொட்டா விடாது, விலாசம், கதம் கதம் உள்ளிட்ட பல படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். தமிழ் சினிமாவை தொடர்ந்து மலையாளத்திலும் பல படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்தார். விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சியில் பங்கேற்று மக்கள் மத்தியில் பிரபலமானார். சமூக வலைதளங்களில் செம ஆக்டிவாக இருக்க சனம் தற்போது ஆன்லைன் மோசடி கும்பலிடம் சிக்கி நேக்காக தப்பியுள்ளார். நான் இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோட தான் வந்திருக்கேன். எனக்கே அவேர்னஸ் பத்தலைங்க. இன்னைக்கு காலையில ஒரு ட்ராப் காலுக்கு நான் விக்டிம் ஆயிட்டேன். இந்த ஆன்லைன் ஸ்கேம் ஃபிஷிங் கால்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். மும்பை காவல் நிலையத்திலிருந்து அழைப்பதாக கோரி நடிகை சனம் ஷெட்டிக்கு மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதாக கூறியவர்கள் வழக்கு பதிய வேண்டுமா என கேட்டு பல நிபந்தனைகளை விதித்துள்ளனர். நடிகையின் செல்போன் எண்ணை திருடி கைவரிசை காட்ட முயன்ற நபர்கள் யார்? நடந்தது என்ன? சனம் ஷெட்டியின் செல்போனுக்கு வந்த அழைப்பில் மும்பையிலிருந்து பேசுவதாக கூறிய நபர் தன்னை ஒரு ஆபீசர் என கூறி அறிமுகமாகியுள்ளார். நடிகையின் செல்போன் எண்ணிலிருந்து பலருக்கு மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் அது தொடர்பாக ஏராளமான புகார்கள் வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த சனம் தான் அதுபோன்ற எந்த ஒரு குற்றச்சம்பவங்களிலும் ஈடுபடவில்லை என கூறியுள்ளார். அதற்கு ஆதாரம் இருப்பதாக கூறிய மர்ம நபர் தங்களின் செல்போன் எண்ணில் 25க்கும் மேற்பட்ட மிரட்டல் புகார்கள் வந்திருப்பதாகவும் அது தொடர்பாக வழக்கு பதிய இருப்பதாகவும் கூறியுள்ளார். என்ன நடக்கிறது என யோசிப்பதற்குள் மற்றொரு எண்ணிலிருந்து மீண்டும் அழைப்பு வந்துள்ளது. அதில் மும்பை காவல் நிலையத்திலிருந்து காவலர் விஜய் சோப்பை பேசுவதாக கூறி ஒருவர் குரல் கொடுத்திருக்கிறார். தங்கள் மீதான புகார்களுக்கு எஃப்ஐஆர் போட இருப்பதாக கூறி அதட்டி இருக்கிறார். மேலும் 2 மணி நேரத்தில் உங்களை கைது செய்ய இருக்கிறோம் எனவும் அச்சுறுத்தியுள்ளார். தன் மீது எந்த தவறும் இல்லை என கூறிய நடிகையிடம் அது தொடர்பாக விசாரிக்க தங்களின் முகவரி, வங்கி கணக்கு உள்ளிட்ட விவரங்களை கூறுங்கள் என மர்ம நபர் கேட்டுள்ளார். காவலர் என்றால் தனது செல்போனில் இணைக்கப்பட்டிருக்கும் ஆதார் எண்ணை எடுத்தாலே தன்னுடைய முகவரி கிடைத்து விடுமே என பதில் கேள்வி எழுப்பிய சனம் கால் செய்திருப்பது ஆன்லைன் மோசடி கும்பல் என்பதை கண்டுபிடித்துள்ளார். மும்பைல எனக்கு யாரும் தெரியாது, இந்த ஒரு நம்பர் தவிர என்கிட்ட வேற எந்த நம்பரும் இல்ல சொல்லும் போது, சரி உங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நான் உடனே ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன், இல்லைன்னா போச்சு, உங்க நம்பர் போச்சு, நீங்க அரெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு எல்லாம் பயமுத்துனாங்க. அப்போதான் எனக்கு ஆதார் நம்பர் எல்லாம் இருக்கணுமே, டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமேன்ற பாயிண்ட்ல தான் எனக்கு இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அவங்க ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ராவா கிளிக் பண்ணிருக்காங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க போன் ஹேக் ஆயிருக்கு, அவங்க பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க. ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வித் யூ. இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்தா தயவு செஞ்சு உடனே கட் பண்ணுங்க. உடனே அழைப்பை துண்டித்தவர் உஷாரானதால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மர்ம நபர்கள் கேட்ட விவரங்களை கூறியிருந்தால் நடிகையின் வங்கி கணக்கிலிருந்து பணம் சுருட்டப்பட்டிருக்கும். அதிலிருந்து நடிகை சனம் ஷெட்டி எஸ்கேப் ஆகியுள்ளார். சமீபத்தில் தனது தோழிக்கு மெசேஜ் மூலம் லிங்க் அனுப்பி பணம் பறித்ததாக கூறிய சனம் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் உஷாராக இருக்க வேண்டுமென மக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சமீப காலமாக நடிகைகளின் பர்சனல் செல்போன் எண்களை திருடி நூதன முறையில் பணம் பறிக்க முயலும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இது சினிமா பிரபலங்களின் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.